அன்பான உறவுகளுக்கு வணக்கம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது எஸ்ஏஎஸ் தமிழ் தொலைக்காட்சி. எஸ்ஏஎஸ் தமிழ் தொலைக்காட்சியில் வார வாரம் இடம்பெற்றுக் கொண்டிருந்த மருத்துவரும் நாம் இணைந்திருக்கின்றோம். இன்றும் வழமை போலவே டென்மார்க்கிலிருந்து ஸ்ரீ கதிர்காமநாதன் அவர்கள் மனோதத்துவ நிபுணர் இணைந்திருக்கின்றார். வணக்கம் ஐயா. வணக்கம். வணக்கம். நல்லது. மீண்டும் ஒரு முறை உங்களுடைய துறைசார் உளவியல் பக்கமாக நாங்கள் பல விடயங்களை பேசிக் கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் இது சிறப்பு குழந்தைகள் பற்றி, அதன் பிறகு பாலர் விடுதிக்கு செல்கின்ற குழந்தைகள், அதற்கு பிறகு முதலாம் ஆண்டுக்கு செல்கின்ற குழந்தைகளை பற்றி, அதுக்கு பிறகு ஒரு பருவநிலை அடைந்தால் அதன் சிக்கல்கள், அதன் சூழ்நிலைகள், நீங்கள் அனுபவ ரீதியாக கண்ட உளவியல் வாழ்வில் கண்ட விடயங்களை பல பேசியிருந்தோம். இன்று நாங்கள் பேச இருப்பதாவது, இன்றைய சூழ்நிலையில் நாங்கள் இன்னும் இந்த இளம் வயதுக்குரியவர்களுடைய நிலைப்பாடு அல்லது அந்த நிலைப்பாட்டில் என்னென்ன வித்தியாசங்கள் இருக்கின்றது என்பதை ஒரு பார்வையாக பார்க்க இருக்கின்றோம். அந்த வகையிலே இந்த வாரத்தில் நாங்கள் பார்க்க இருக்கின்ற விடயங்களை பற்றி உங்களோட தகவலோடு இணைந்து இப்ப பாடசாலைகளிலே இந்த வயது பிள்ளைகள் 6ஆம் வகுப்புல இருந்து 7ஆம் வகுப்பு தொடங்குற காலம். அப்ப அந்த 7ஆம் வகுப்பு தொடங்குற காலம் என்றதை நாங்க எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னா, இந்த அதாவது சாமத்தியப்பட்ட அல்லது பூப்படைந்த பிறகு வருகின்ற பருவ காலத்தை இதுல தெளிவா விளங்கிக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஆனா இந்த பருவ காலம் மிக நுணுக்கமாக, மிக ஆறுதலாக, மிக தெளிவாக சமூகத்துல விளங்கப்பட வேண்டிய ஒரு காலகட்டமாகத்தான் இருக்கின்றது. ஏனென்று சொன்னா, இப்ப இவர்கள் இதுவரை காலமும் குழந்தையா இருந்தவர்கள் இப்ப அவர்களுக்கு எதிர்பார்க்காமலே சடுதியாக, உடல் ரீதியாக, உள ரீதியாக பல மாற்றங்கள் வந்துவிட்டது. அப்ப இந்த மாற்றங்கள் இவைகளை வச்சுக்கொண்டு அவர்கள் தங்களுடைய சமூக, குடும்ப, நட்பு எல்லா விஷயங்களையும் ஒழுங்கமைச்சு எடுக்கவும். அப்ப இந்த ஒழுங்கமைச்சு எடுக்கின்ற காலம்தான் இது. இப்ப உதாரணமாக இப்ப இந்த காலகட்டம் மிகவும் குழப்பம் நிறைந்த காலகட்டம் என்றுதான் எங்களோட உளவியல் முறையில நாங்கள் அதை சொல்லுகிறோம். அத ஆண் பிள்ளைகளாக இருக்கலாம், பெண் பிள்ளைகளாக இருக்கலாம். இவர்களுக்கு ஒரு நாளைக்கு அல்லது ஒரு நேரத்துக்கு ஒருவராக இருப்பார்கள். ஒரு சில நேரத்துல நல்ல அன்பாக, பாசமாக தம்பி, அக்கா, அண்ணா எல்லாரையும் அணைக்கிறவராகவும், அடுத்த நேரத்துல எல்லாரையும் குறை சொல்லி சண்டை பிடிச்சு எல்லாத்துக்கும் எதிர்த்து ஆகிய பண்றது, எல்லாத்துக்கும் விவாதிக்கிறது, தான் சரி மற்றவெல்லாம் பிழை என்று சொல்ற மாதிரி இந்த விவாதங்கள் இதுகள் கூடுதலாக. அப்ப இது ஒரு புயல் காலம் என்று சொல்றது. புயல் அடித்து சில வழியில அவர்கள் ஓய்ந்து போய் இருக்கிற மாதிரி, அவர் அந்த வீட்டுல இருக்கிறதே தெரியாது. அது ஆணா இருக்கலாம், பெண்ணா இருக்கலாம், அந்த பிள்ளைகள் வீட்டுல இருக்கிறதே அவ்வளவு அமைதியா இருப்பார். 2 துருவங்களுடைய செயல்பாட்டிலே இருக்கு. ஒன்று மிக ஆக்ரோஷமாக கதைக்கிறது, மற்ற இந்த வயதுல இப்ப என்ன பிள்ளை நடந்தாலும் மற்றவர்களை குறை சொல்றது, மற்றவர்களை சாட்டுறது. அவையாலதான் இது நடந்தது, அவை இந்த கதையாலதான் இது நடந்தது, அவைதான் இது எல்லாத்துக்கும் காரணம், அவைதான் இது எல்லாத்துக்கும் என்று சொல்லி கூடுதலாக மற்றவர்கள கதைகளை அல்ல பொறுப்புகளை ஒப்படைக்கிற காலம் ஒரு சில குழுவினரிடம் இருக்கின்றது. அதே நேரத்துல இன்னும் ஒரு குரூப் இருக்கிறார்கள், இன்னொரு குழுவினர் இருக்கிறார்கள் என்னன்னு சொன்னா, அவர்கள் எல்லா விஷயத்துக்கும் பெரிய தத்துவங்கள் கதைப்பார். எல்லா விஷயத்துக்கும் பெரிய தத்துவங்கள் கதைச்சு வாழ்க்கையில இப்படித்தான் இருக்கணும், இந்த மாதிரி தான் இருக்கணும் என்ற மாதிரி ஒரு தத்துவங்கள் கதைக்கிற வயதுகள் இந்த ஒரு குழுவினரிடம் இருக்கின்றது. அதே நேரத்துல இந்த பிள்ளைகளை பொறுத்தவரையிலையும் இந்த தத்துவங்கள் அல்ல இப்படியான நல்ல விஷயங்களை ஆர்வமாக கதைக்கிறதோ அல்லது அதை கேட்டுக்கொள்றதோ, சமூகத்துல இருந்தால் அதை உள்வாங்கிக் கொள்றதோ என்ற ஒரு விருப்பம் இந்த வயதுல கூடுதலாக இருக்கும். ஏனென்று சொன்னா, அவர்களுடைய உளவியல் உணர்வு நிலையை பொறுத்தவரையில, உணர்ச்சியை பொறுத்தவரையில அங்கதான் இந்த கொந்தளிப்புகள் ஏற்படுகின்றது. ஒரு சில நேரத்துல அமைதியும், ஒரு சில நேரத்துல பெரிய டென்ஷன், அவர்கள் கோவப்படுறது, சண்டை பிடிக்கிறது, இப்படி பல விஷயங்கள் இருக்குது. இதே காலத்துல இன்னும் ஒரு விஷயம் நாங்க பெற்றோர்களாக அல்லது எங்கட சமூகத்துல நாங்கள் இருக்கும்போது எங்கட இளையவர்கள் செய்கிறதுகளை நாங்க பார்க்கலாம். என்னன்னு சொன்னா, இந்த பொம்பளை பிள்ளைகளை பொறுத்தவரையில அவர்கள் தங்களோட உடம்பு உறுப்புகள், உடம்பின் அமைப்புகள் இதுகள்ல மிக அதீத கவனம் செலுத்துவார். அதீத கவனம் செலுத்துற ஒன்றில் தங்களை அலங்கரிக்கிறது, இதுகளையும் பரீட்சைகள் செய்து பார்ப்பார்கள். அடுத்தது தாங்கள் மெல்லிசாக இருக்கணும்,
தாங்கள் வந்து மெல்லிய ஆக்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி சாப்பாடுகளை கட்டுப்படுத்துறது, கண்ட சாப்பாடுகளையும் சாப்பிடுறது இல்லை, கண்ட நேரமும் சாப்பிடுறது இல்லை. அப்ப இந்த விஷயங்கள் வந்து உணவுகளிலே வந்து வலு கட்டுப்பாட்டோட இருக்க பார்க்கிறார்கள். ஏன்னா தங்களோட உடல் உருவம் வந்து மற்றவர்களுக்கு வந்து மிக அளவாகவும் நேர்த்தியாகவும் இருக்க வேண்டும் என்ற ஒரு விருப்பத்துக்காக தங்களே கட்டாயப்படி, தங்களே பட்டினி போட்டு, தங்களையே கஷ்டப்படுத்தி வச்சுக்கின்ற பிரச்சனையும் இருக்கின்ற. இப்ப இந்த காலகட்டத்துல இப்ப எங்கட உளவியல் வைத்தியம் அல்ல உளவியல் வைத்திய சாலைகளுக்கு வந்து பல பொம்பளை பிள்ளைகள் வந்து அனரக்சியான்னு சொல்றது. அனரக்சியான்னு சொன்னா ஒழுங்காக சரியாக சாப்பிடுவது கிடையாது. அந்த ஒழுங்காக சரியாக சாப்பிடுவது கிடையாது. அதே நேரத்துல சில பிள்ளைகள் வந்து அப்படியாக இருந்துட்டு ஏதாவது அப்பா அம்மா வேண்ட கட்டாயத்தின் பேர்ல சாப்பிட்டுச்சுன்னு என்று சொல்லி சொன்னா சாப்பிட்ட உடனே டொய்லெட்டுக்கு போய் சத்தி எடுத்து போட்டு வருவார்கள். அவர்களுக்கு செமிக்க போறதுக்கு இடம் இருக்கிறது கிடையாது. அப்ப இதனால அவர்கள் வந்து ஏற்கனவே அந்த வயிற்றை வந்து தங்களுடைய வயிற்று பகுதியை வந்து போதிய அளவு சாப்பாடு போதிய அளவு இது கொடுக்காம இருந்தபடியால் அது சுருங்கி போச்சு. அந்த வயறு அளவு வந்து சுருங்கி போய் இருக்கு. அப்ப அந்த வயறுகள் வந்து சுருங்கி இருக்கிற நேரத்துல இது அம்மா அப்பா வேற ஆக்கள் வந்து கதைச்சு இல்ல இவ்வளவு சாப்பிடணும், இது சாப்பிட்டாதான் உனக்கு நல்லம் அது இதுன்னு சொல்லி சட்ட திட்டங்களோ அல்ல கவனங்களையோ சொல்லி கதைச்சு பேசும்போது சில பிள்ளைகள் ஆக்கினைக்காக சாப்பிடுகிறார்கள். சில பிள்ளைகளுக்கு சில வேளையில மற்றவர்கள் தீர்த்துவார்கள், தீர்த்தி சாப்பிடுறது இப்படி அன்பு பாசங்களால நடக்குது. அப்ப இந்த அன்பு பாசங்களால இவர்கள் செய்திகள் எல்லாம் செய்து கொண்டு இருக்கும் போது ஆனா வயிறு வந்து ஏற்றுக்கொள்ளாது. இது வந்து சூழலுக்காக அந்த அப்பா அம்மா மச்சாள் இவைக்காக சாப்பிட்டதே ஒழிய வயிறு வந்து அதன் அளவுக்கு தானே அது ஏற்றுக்கொள்ளும். மீதியை வந்து அது வெளியேற்றி கொண்டே இருக்கும் இல்லையோ. அப்ப இவர் வந்து கொஞ்சம் கூடுதலாக சாப்பிட்டுட்டாருன்னு சொன்னா அவர்கள் வந்து அதை அவ்வளத்தையும் வாந்தி எடுத்து முற்று முழுதாக வாந்தி எடுத்து அவர்கள் வயிறு வந்து வெறுமையாக இருக்கு. அப்ப இந்த விஷயங்களினால இந்த வயது பொம்பளை பிள்ளைகள் பல பேர் வந்து வைத்தியசாலை வந்து அனுமதிக்கப்படுகிறது வந்து இந்த காலகட்டத்திலே இருக்கு. அப்ப அதுக்காக அவர்களுக்குரிய இளையோருக்கான உள மருத்துவ நிலையம் உள வைத்திய சாலைகள் இங்க இந்த மேலத்தேச நாடுகள்ல பல நாடுகள்ல இருக்கு. இளம் பிள்ளைகள் இந்த பிரச்சனைகளுக்காக அது வந்து விசேஷமான வைத்திய பகுதிகளாக அதுகள் வந்து உருவாக்கப்பட்டு இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் ஆனா இருக்கலாம் பெண்ணா இருக்கலாம் இவர்களா இருந்தாலும் அவர்களுக்கு வந்து சாப்பிடுறதுன்றது வந்து எல்லையே இல்லை. எல்லை இல்லாம சாப்பிடுவார்கள் இல்லையோ. அந்த வாய்க்கு உரிச மனம் குணம் சில பிள்ளைகள் எங்கட தமிழ பிள்ளைகளை பொறுத்த காரம் இதுகள் அம்மாவின் பொரியல் சாப்பாடு இப்படியான சாப்பாடுகள்ல வந்து சில பேருக்கு நாட்டம் கூட விருப்பம் கூட. அப்ப அவர்கள் சாப்பிடுற மேசல் அமர்ந்தார்கள் என்று சொல்லி சொன்னா எல்லை இல்லாம சாப்பிட்டு கொண்டு போற தன்மையும் சில பேர்கிட்ட இருக்கு இல்லையோ. அப்ப அந்த மாதிரியான பிள்ளைகள் இந்த சாப்பாட்டுல பெரிய விருப்பமுள்ள நாட்டமுள்ள சாப்பாட்டை ரசிச்சு அதை காதலிச்சு சாப்பிடுற இந்த பிள்ளைகள் இவர்களை பொறுத்தவரையில வந்து அவர்களுடைய நிறைகள் வந்து மிக அதிகமாக கூடிக்கொண்டு போறதை பார்க்கலாம். அவர்கள் வந்து தொக்கையாக மொத்தமாக அவர்களுடைய உடம்புகள் இவைகளிலே வந்து கொழுப்பு படிவுகள் அந்த கொழுப்பு படிவுகள் வந்து இப்ப கால்கள் அவர்களுடைய வயிறுகள் தோளுகள் இப்படி பல இடங்கள்ல வந்து நம்ம கொழுப்பு வந்து படிய தொடங்கும் இல்லையோ. அப்ப அவர்கள் வந்து சாதாரண தோற்றத்தோட இல்லாம கொஞ்சம் விசேஷமான தோற்றத்தோட இருப்பார்கள். இந்த குரூப்புகள் வந்து இந்த தோற்றம் உள்ள குரூப்புகள் வந்து கன பேர் கன தத்துவங்களும் சொல்லிக் கொள்ளுவார்கள். இந்த தத்துவத்தை சொல்லி தங்களுடைய இந்த சாப்பிடுகிற அல்லது உடம்பு பெருசாக இருக்கிற விஷயங்களை ஒரு மறைச்சு நல்ல வடிவாக கதைப்பார்கள். அந்த மாதிரியான ஒரு தன்மை இருக்கும். மற்றது இதே நேரத்துல இன்னும் ஒரு பிரச்சனை ஒன்று பெரிய மோசமான முறையில நடக்கிறது என்னன்னு சொன்னா தற்கொலை. இப்ப உதாரணமாக கன பிள்ளைகள் இந்த காலகட்டத்துல வந்து தற்கொலை செய்து முடிக்கிறது அல்ல, தற்கொலை முயற்சியல் வந்து இந்த வயதுல அல்லது இந்த காலகட்டத்துல வந்து ஆரம்பிக்க தொடங்குறது அல்லது பல பேர் வந்து அதை முயற்சி செய்கிறார்கள் இல்லையோ. அப்ப அந்த தற்கொலை முயற்சியல் இவைகள் வந்து உருவாவதற்கு அவர்களுக்கு வந்து மனதுல வந்து சில குற்ற மனப்பான்மையால் உருவாகுது.
அப்ப அதாவது ஒரு ஆளுக்கு ஏதாவது ஒரு கதை சொல்லி இன்னொரு நேரத்துக்கு இன்னொரு மாதிரி மாறி கதைச்சு இப்படி அந்த கதைக்கிற பேச சில பிள்ளைகளை பொறுத்தவரை வந்து முதல் நாள் என்ன கதைச்சோம் என்ன மாதிரி மறுமொழி சொன்னோம்ன்றது அடுத்த நாள் நினைவில இருப்பது கிடையாது. அப்ப அடுத்த நாளைக்கு வேற விதமாக கதைப்பார். மற்றது அவர்கள் வந்து நண்பர்கள் எல்லாம் போன பிறகுதான் நான் இவருக்கு பிள்ளையா சொல்லி போட்டேன், இது பிள்ளையா கதைச்சு போட்டேன், பிள்ளையா விஷயம் சொல்லி போட்டேன் என்று சொல்லி தங்களுக்குள்ள அந்த பிள்ளைகளை வந்து கண்டுபிடிக்க ஆரம்பிப்பார். இந்த பிள்ளைகள் சம்பந்தமான விஷயங்கள் தான் இந்த குற்ற மனப்பான்மை அல்லது இப்படியான விரக்தியான தன்மை, நேர்மையாக நடக்க இல்லை, நேர்மையாக இருக்க இல்லை என்று சொல்லப்படுகின்ற இந்த மனப்பான்மைகள், இந்த ஒரு கருத்துருவாக்கங்கள், இவைகள் வந்து கடைசியில வந்து அவர்கள் வந்து தங்களே அழிக்கக்கூடிய அளவுக்கு கூட, அதுக்காக எல்லாரும் இது பரவலாக நடக்கிற விஷயம் அன்று இல்லை, விரல் விட்டு எண்ணக்கூடியதாக எங்கே 1-2 நடக்கின்றது. ஆனா இந்த காலகட்டத்தில் இந்த விஷயங்கள் சம்பவங்கள் நடக்கிறது இயற்கையா இருக்கு. இந்த காலகட்டத்தில் இது நடக்கிறது இயற்கையா இருக்கு. இதே மாதிரி இன்னும் ஒரு சம்பவம் வந்து இப்ப அநேகமாக இந்த ஆண்பள பிள்ளைகள் இவர்கள் வந்து இருக்கிற விஷயம் என்னன்னு சொல்லி சொன்னா, இப்ப இந்த நேரத்துல வந்து இந்த வாகனங்கள்ல ஓடி திரிகிற இதுகள்ல வந்து விபத்துகள் நடக்கிறதும் இந்த நேரத்துல கூடுதலாக இருக்கும். இப்ப ஏன்னு சொன்னா இந்த வயது வந்து அந்த ஊர்ல சொல்லுவார்கள் ஒரு பழமொழி ஒன்று, இளம் கன்று பயம் அறியாதது. இவர்களுக்கு வந்து அந்த எதுவும் அபாயம் இருக்கு அல்லது எதிர்மறையான விஷயம் நடக்கும் என்ற சிந்தனை வீட்டை வலுவலு குறையும். அப்ப இந்த வயதுல இவர்கள் வந்து எல்லாத்தையும் திரளா செய்து காட்டுறது, எல்லாத்தையும் தன்னால முடியும் என்று சொல்லி செய்து காட்டுற பண்பு இந்த வயதுல கூடுதலாக இருக்கும். அப்ப அந்த தங்களால், அதாவது இப்ப ஒரு 5 நண்பர்கள் அல்ல 6 நண்பர்கள் இருந்தார்கள் என்று சொன்னா, அந்த 6 நண்பர்களுக்கு இடையிலேயே கதைச்சு கொண்டு போகைக்கு அவைக்குள்ள ஒரு போட்டி தன்மை உருவாகும். இப்ப அந்த போட்டித்தன்மை உருவாகி சாதாரணமான சின்ன விஷயத்துல இருந்து பெரிய சீரியஸான விஷயம் வரையும் அந்த போட்டித்தன்மை போய் நிற்கும். இப்ப சில பேர் சொல்லுவார்கள், சரி உன்னால் 7 மணி சொன்னா அந்த பிள்ளைக்கு போய் காய் சொல்லி போட்டுவா, அந்த பொம்பளை பிள்ளைக்கு போய் நீ ஏதாவது சொல்லி போட்டுவா. அதுகளெல்லாம் மற்றவையெல்லாம் பயந்து போய் இருப்பின. ஆனா அதுல ஒருத்தர் சொல்ற என்னால முடியும், நான் செய்வேன் என்று அப்படி அந்த சேலஞ்ச் எடுத்து மற்றவையால இயல அந்த குரூப்புக்குள்ள அந்த குழுவுக்குள்ள உள்ள விஷயங்களை போட்டி எடுத்து போய் செய்யற தன்மை இந்த வயதுல கூடுதலாக இருக்கு. அது மாதிரிதான் வாகனங்கள், இப்ப மோட்டார் சைக்கிளோ சைக்கிள்களோ ஏதாவது வச்சிருக்கும் போது, துவிச்சக்கர வண்டி இதுகள் வச்சிருக்கும் போது அதுகளை ஓடி போறது, ஓடி போய் பிரேக் அடிச்சு நிக்கிறது, அல்லது ஓடி போய் வெட்டி வட்டம் போடுறது, எட்டு போடுறது, இப்படி கன போட்டியள வைக்கல வரும். அப்ப இந்த பயங்கரமான இந்த போட்டியெழுதுகள் வரும்போதும் அந்த விபத்துகள் அந்த நேரங்கள்ல சந்திக்கிறது, அந்த நேரங்கள்ல நடக்கிறது, இதுகள் வந்து அவையே கூடுதலாக இருக்கும். இதுகள் ஒரு பக்கத்துல இருக்கும் போது இன்னும் ஒரு பண்புகளும் இந்த வயது காலகட்டத்துல நடக்கிறத நாங்கள் அவதானிக்கிறோம். என்னன்னு சொல்லி சொன்னா, இப்ப இந்த காலகட்டத்திலேதான் பல விஷயங்களை வந்து பரீட்சித்து பார்க்கிறது, எக்ஸ்பெரிமெண்ட் செய்து பார்க்கிறது. இப்ப உதாரணமாக இவர்களுக்கு ஒரு 3 வயது 5 வயது கூடின ஆக்கள் வந்து இந்த குழுவில இணைந்து கொண்டார்கள், அல்ல அவர்களை சந்திக்க வேண்டிய நேரம் வந்துடுது என்று சொல்லி சொன்னா, இப்ப அந்த சந்தர்ப்பத்திலே வந்து அந்த பெரியவர்கள் வந்து இப்ப சிகரெட் பத்துறதோ அல்லது மதுபானம் அருந்துறதோ அல்லது போதைப் பொருள்களை பாவிக்கிறதோ இதுகளெல்லாம் அவையிட்டே இருக்கும். அவர் வயது வந்தவர் இல்லையோ. அப்ப அவர்கள்ட்ட வந்து இருக்கும்போது இப்ப இவர்களுக்கு வந்து அவர்கள் வந்து சில போட்டி வைப்பார்கள். உன்னால் 7 மண்டா ஒரு சிகரெட் பாத்திப்பார், அல்ல உன்னால் 7 மண்டா இதை செய்து பார்க்கலாம் பாருப்போம். அப்ப அந்த மாதிரியான போட்டியெழுதுகள் வரும்போது வந்து இவர்கள் வந்து அதுக்குள்ள போய் மாட்டுப்படக்கூடிய வாய்ப்புகளுக்கும் சந்தர்ப்பம் இருக்கு. இது ஒரு பக்கம். அடுத்த பக்கம் அந்த உளவியல் ரீதியாக என்ன நடக்குன்னு சொல்லி சொன்னா, இப்ப இந்த இடத்துல தோல்வி என்றதை ஏற்கக்கூடாது. தோல்வி என்றது அவருக்கு அவற்றை டிக்ஷனரியில அகராதியில வரக்கூடாது. எல்லாத்துலயுமே இவர் வெற்றி எடுக்கிற ஆளாத்தான் இருக்கணும். எல்லாத்துக்குமே இவர் வந்து வெற்றிதான் இவருக்கு ஒன்று தெரியும். இவற்றை அகராதியில மற்ற பக்கம் இல்லை. தோல்வி என்று சொல்றதோ, மன்னிப்பு என்று சொல்றதோ, மன்னிச்சு கொண்டு போறது என்று சொல்றதோ, இதெல்லாம் வந்து இந்த காலகட்டத்துல வந்து வெல்ல குறைவாக இருக்கும். அப்ப இந்த விஷயங்கள் வந்தும் கூட சில பேர்ல வந்து இப்ப அது ஒரு நட்பு ரீதியாக சமூகத்தால ஏற்கப்பட்ட விடயத்துல வந்து இந்த போட்டித்தன்மை இருந்தா அது நாங்க வரவேற்கத்தக்கது. ஏன்னா அந்த போட்டிக்குள்ளாலதான் ஒரு பிள்ளையினுடைய ஆளுமை வந்து வளர்றது,
அந்த ஒரு போட்டியல்களுக்கூடாகத்தான் ஒரு பிள்ளையினுடைய மனத்தைரியம், உடல் தைரியம், பல விஷயங்கள், அந்த நட்பு தைரியம், நட்பு உறவுகள், நெட்வொர்க்குகள், அந்த வலைப்பின்னல்கள், இவைகள் எல்லாமே வளர்றது அந்த காலகட்டத்துல இல்லையா. அப்ப இந்த போட்டி விஷயங்கள் வந்து அந்த சமூகத்துக்குள்ள, அந்த நட்புகளுக்குள்ள இது இடம் பெற்றுது என்று சொன்னா அது வந்து பரவாயில்லாத ஏற்கக்கூடிய, அது வளர்ச்சிக்கு அந்த பருவத்துக்கு உரியது, முக்கியமானது, அது நல்ல வரவேற்கத்தக்கது இல்லையோ. ஆனா இந்த இடங்கள்ல அசம்பாவிதங்களும் சிலதுகள் நடக்கிறத நாங்க பார்க்கிறோம் இல்லையோ. இப்ப கன பிள்ளைகள் வந்து உதாரணமாக சில களவுகள் செய்யறதோ, களவு பொருள்களை எடுக்கிறதோ, இப்ப சில அந்த போட்டியலுகளுக்குள்ளால வந்து சில சூப்பர் மார்க்கெட்டுகள் இப்படியான, ஏன்னா இப்ப இங்க சூப்பர் மார்க்கெட்டுகள் வந்து பெரிய கட்டுப்பாடு இல்லையா, எல்லாமே ஃப்ரீயாகத்தான் இருக்கிறது இல்லையோ. அப்ப சின்ன சின்ன கடைகள் எல்லாம் ஃப்ரீயா, ஒரு ஆள் தான் அந்த கடையை நடத்தி கொண்டு இருப்பார். அந்த பெரிய பெரிய தேசம் உள்ள கடை இருக்கும் இல்லையா. அப்ப அந்த இடங்கள்ல வந்து பல விஷயங்களை வந்து களவாக வெளியில கொண்டு வரக்கூடிய, கடத்தக்கூடிய வாய்ப்புகளுக்கு இடம் இருக்கு இல்லையா. அப்ப இந்த விஷயங்கள்ல சில வேளையில போட்டி வரும். அப்ப இந்த விஷயங்கள்ல போட்டி வந்து இப்படி பல விஷயங்கள், ஏன்னா இந்த வயதுல அவைக்கு தேவையான அளவு, அவை முஸ்பாத்தி பண்றது தேவையான அளவு கையில காசு இருப்பது கிடையாது இல்லையோ. அப்ப அந்த இடங்கள்ல வந்து இதுகளை செய்யும் போது இப்படி சில, ஏன்னா இப்ப 5 பேர் சேர்ந்த ஒரு குழுவன்னு சொல்லி சொன்னா, இந்த ஒரு ஆள் வந்து எப்படியும் அதுக்குள்ள இருப்பார், எதுக்கும் வெளிக்கிடுவார், எந்த விஷயத்தையும் அவர் ஏற்றுக்கொண்டு சேலஞ்ச் எடுத்துக்கொண்டு புறப்படுவார் இல்லையோ. மிச்ச 4 பேர் வந்து இவரை வச்சு பிழைச்சு கொள்வார், இவரை பாவிச்சு பல விஷயங்களை நசுக்கிடாம அந்த வடிவை செய்து கொண்டு இருப்பார்கள் இல்லையோ. அப்ப அந்த மாதிரியான ஒரு குழு தன்மை இதுகள் எல்லாம் வந்து இப்ப சில இடங்களிலே வந்து பல பிள்ளைகள் வந்து வீட்டுல வல அமைதி, வல அடக்கம், வலு ஒழுக்கம், எதிர்கதை சொல்றது இல்லை, அப்படி இப்படி என்று இருப்பார். ஆனா இருந்தா போல ஏதோ ஒரு நாளைக்கு போலீஸ் வந்து வீட்டை வரும். போலீஸ் வந்து சில வேளையில பிள்ளைய கூட்டிக் கொண்டு வீட்டை வந்து கதவுக்கு பெல் அடிக்கும் இல்லையோ. அப்ப அந்த போலீஸ் வந்து பிள்ளையோடையோ அல்ல பிள்ளை இல்லாமல் தானே சில வேளை தனியா வருவார்கள் இல்லையோ. அப்ப அந்த நேரங்கள்ல வந்து இப்படி இப்படி இன்ன நடந்தது, இங்க வந்து சிசி கேமரால பிடிபட்டிருக்கு, சிசி கேமரால விழுந்தது, அப்படி என்று சொல்லும் போது அப்பதான் பெற்றோருக்கு பட்டு பயங்கர அதிர்ச்சி. தங்கட பிள்ளை இது செய்யுமா, அல்லது தங்கட பிள்ளையால இவ்வளவுக்கு தைரியம் இருந்து இது செய்ய முடியுமா என்ற பல ஆச்சரியமான கேள்விகள் பல பெற்றோருக்குள்ள, சில வேளையில பல நண்பர்கள், அந்த நெருக்கமான ஆக்கள்கிட்ட கூட பல கேள்விகள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு இல்லையா. அப்ப அந்த விதமாக இந்த 6ஆம் வகுப்பு முடிந்து 7ஆம் வகுப்பு இதுக்கு மேல, இப்ப உதாரணமாக இந்த காலகட்டத்தை வந்து இப்ப எங்களோட உளவியல் ரீதியில வந்து இந்த பூப்படைதல் முடிந்ததுக்கு பின்னர், இப்ப ஆம்பளை பிள்ளைகளுக்கு நாங்க ஏற்கனவே கதைச்சிருக்கோம் 14 வயது, பொம்பளை பிள்ளைகளுக்கு 13 வயது என்று சொல்லி ஒரு 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 புள்ளி விவரத்தை வச்சுக்கொண்டு கதைச்சிருக்கோம். ஆனா இந்த அடைதல் பராயத்துக்கு பிறகு வந்து இது வந்து டீனேஜ், 11 வயது, அதாவது அந்த வாலிப வயது இல்லையோ, இளைஞர் இளைஞி வயது காலகட்டம் இல்லையோ. இந்த வயது வந்து முடிஞ்சு அங்கால வந்து அவர்கள் வளர்ந்தோர் என்று சொல்லப்படுகின்ற காலம் அடுத்து வருது. அப்ப அந்த வளர்ந்தோர் என்று சொல்லப்பட்ட பெரியவர்கள் என்று சொல்லப்பட்ட காலம் பிறகு இருக்கு. அப்ப அந்த காலகட்டம் வந்து கிட்டத்தட்ட இன்னொன்று நாங்க அதை வரையறுத்து சொல்றது வந்து பெரிய கஷ்டமாக இருக்கு இப்ப உளவியல் துறையில இல்லையோ. ஏன்னு சொன்னா சில பிள்ளைகள் வந்து 15, 16, 17 வயதிலேயே முதிர்ச்சி அடைந்தவர்களாக வந்துடுறார்கள். அநேகமாக இது கூட பொம்பளை பிள்ளைட்டு அதிகமாக நாங்கள் அதை அவதானிக்கிறோம் இல்லையா. இந்த பொம்பளை பிள்ளைகள் வந்து வெள்ளனமாகவே முதிர்ச்சி அடைந்த ஒரு தங்களையும் கட்டுப்படுத்தி மற்றவர்களையும் வழிகாட்டி தானும் நல்ல நெறிமுறையில் நடந்து தனக்கண்ட ஒழுக்க முறைகளை வச்சு நடக்கக்கூடிய பிள்ளைகளாக கூட இந்த பொம்பளை பிள்ளைகள் கூடுதலாக வந்துடுறார்கள் இல்லையா. ஆனா இந்த ஆம்பளை பிள்ளைகளை பொறுத்தவரையில வந்து கூடுதலாக அவர்களுடைய தங்களுக்கு எல்லை வைப்பது, தங்களோட செயல்பாடுகள், தங்களோட பேச்சுகள், நடத்தைகள், இவைகளுக்கு எல்லை வைக்கிற இந்த விஷயங்கள் வந்து அது மிக நீண்ட காலம் எடுக்கின்றது.
அது சில வேளையில இங்கே உள்ள சூழல்களும் அதுக்கு காரணமா தனிய பிள்ளைகள்ல மாத்திரம் நாங்கள் இந்த விஷயத்தை வந்து இந்த இந்த பின்னடைந்து கொண்டு போறதுக்கு தனியா பிள்ளைகளுடைய உளவியலோ உடலியலோ காரணங்களை மாத்திரம் நாங்க இதுல வந்து முக்கிய காரணமாக சொல்ல முடியாது. ஏனென்று சொன்னா அவர்கள் வந்து வாழுகின்ற இந்த சமூகத்தில் உள்ள சூழல்கள், நண்பர்கள் நண்பர்கள் தான் இவர்களுக்கு வந்து மிக முக்கியமானவர்கள் இந்த இந்த பருவ காலத்திலே வந்து. அப்ப இந்த நண்பர்கள் என்று சேர்றவர்களோட சேர்ந்துதான் இவற்றை செயல்பாடுகள், உணர்வுகள், நடத்தைகள், பல விஷயங்கள் வந்து மாறுதல் அடையக்கூடிய விஷயமாக இந்த காலத்துல வர்றபடியால இது ஒரு பெரிய ஒரு முக்கியமாக அவதானிச்சு விளங்கிக் கொள்ள வேண்டிய காலம். நீங்கள் கூறியிருந்தீர்கள் உங்களோட உளவியல் காலங்களிலே நீங்கள் டென்மார்க்கிலே பார்க்கக்கூடியதாக இருந்தது. நீங்கள் கூறியிருந்தீர்கள் போலீஸ் கூட வரும் அளவுக்கு கடைகளில் ஏதாவது திருட்டுகள் செய்யக்கூடிய அளவுக்கு இந்த இளையோரின் செயல்பாடுகள் இருக்கின்ற காலங்கள், அது அவர்களுடைய நிலைப்பாடு, அந்த வயதின் சேட்டைகள் என்றெல்லாம் கூறியிருந்தீர்கள். நீங்கள் உளவியல் நிபுணராக இருந்த காலங்களிலே இது போன்ற விடயங்களை அனுபவித்திருக்கின்றீர்களா இளம் பிள்ளைகள்? இதில் பெண்களா ஆண்களா கூடிய அளவுக்கு இப்படியான விடயங்களில் ஈடுபட்டிருந்தார்? நாங்கள் டீனேஜா இந்த பருவ காலத்துல இருக்க எங்கட சமூக பக்கத்துல வந்து என்ன நடந்ததுன்னு சொன்னா அந்த சூழலுக்கு தக்க மாதிரி இதே பிரச்சனை இருந்ததாங்க. அது பிரச்சனை இல்லாம அந்த காலம் ஒரு காலம் இருக்கவே கிடையாது இல்லையோ, அந்த காலம் இருந்தது. ஆனா அந்த சூழல்ல கிடைக்கிற சந்தர்ப்பங்கள், அங்க கிடைக்கிற வசதிகள், அவைகளை வச்சுக்கொண்டுதான் அங்க நடந்தது இல்லையா. இப்ப அங்க வந்து நாங்க வந்து மிக தெளிவாக ஆம்பளை பிள்ளைகள் செயல்பாடு, பொம்பளை பிள்ளைகள் செயல்பாட்டை கிளியரா பார்க்கலாம், தெளிவாக வித்தியாசத்தை பார்க்கலாம் இல்லையோ. ஏன்னா இப்ப எங்கட அங்கத்தைய ஊர் முறைப்படி பொம்பளை பிள்ளைகள் என்று சொல்லி சொன்னா மிக கட்டுக்காவலோட, கட்டுக்கோப்போட, அவதானத்தோட தான் வைத்திருப்பார்கள் இல்லையோ. இப்ப இந்த சாமத்திய பூப்படைதற்கு பிறகு இப்ப அந்த பிள்ளை வந்து நகரத்துக்கு, டவுனுக்கு போகணும் என்று சொல்லி சொன்னா, கோயிலுக்கு போகணும் என்று சொல்லி சொன்னா, வேற எங்கேயாவது போக வேண்டும் என்று சொன்னா அவரு காவலாக இன்னொரு ஆள் போவேன். அவரு காவலாக இன்னொரு பெண்ணோ அல்லது அயல் வீட்டு பொம்பளை புள்ளியோ அல்லது அன்டியோ மாமி யாரோ ஒரு ஆள் வந்து போய்கொண்டிருப்பார்கள் இல்லையோ. இந்த பிள்ளைகளை தனியாக விடுவதுன்றது வந்து அது இப்ப தற்போது வந்துட்டது. ஆனா அந்த காலத்துல அது வந்து இருக்கே. அப்ப அந்த நேரத்துல வந்து பிள்ளைகள் வந்து கிட்டத்தட்ட ஒரு கட்டுப்பட்டியாகத்தான், ஒரு கட்டுப்பாட்டோட தான் வைத்திருக்கப்பட்டவர்கள், வளர்ந்து கொண்டு வந்தவர்கள் இல்லையோ. ஆனா அந்த இடத்துலயும் பிள்ளைகள்கிட்ட வந்து நசுக்கிடாம இரகசியமாக குளப்படியல், காதல் கடிதம் கொடுக்கிறது, காதல் கடிதம், அது பருவத்தினுடைய பிரச்சனை. இது நான் பிள்ளை என்று நான் இதுல சொல்ல வரையில, அதுகள் இருந்தா தான் அந்த பிள்ளை வளர்ந்துட்டு தான் அர்த்தம். இப்ப காதல் கடிதங்கள் கொடுத்து, காதல் கடிதம் வேண்டி, இதுகள் எல்லாம் இருந்தால்தான் அந்த பிள்ளை வளர்ந்துட்டுதுன்றதுக்கு அறிகுறி. அப்ப அந்த பிள்ளை வளர்றதுக்கே இந்த செயல்பாடுகள் தேவைப்படுது இல்லையா. அப்ப அந்த விதத்துல பொம்பளை பிள்ளைகள் தங்களுக்குரிய வட்டத்துக்குள்ள தங்களுக்குரிய முறையில அங்க வந்து இயங்கி கொண்டு வந்துவிடலாம். ஆனா எங்கட ஆம்பளை பிள்ளைகளை பொறுத்தவரையில இப்ப எங்கட தமிழ் சமூகத்துல உள்ள அது நன்மையாயும் இருக்கு, தீமையாயும் இருக்கு. அதை நாங்க இது சரி இது பிள்ளை என்று சொல்றது என்னாலே இயலாது. ஆனா அந்த கால அந்த எங்கட சமூகத்துல வந்து இந்த ஆம்பளை பிள்ளைகளுக்கு வந்து இந்த கட்டுப்பாடு போடுறது இதுகள் எல்லாம் வந்து வெலு குறை. இப்ப உதாரணமாக அம்மா மேர் இருக்குன்னா, இந்த அம்மா மேருக்கு தங்கட ஆம்பளை புள்ளியல்ல வலு காதல், வலு அதீதமான காதல் இல்லையோ. அப்ப இப்ப உதாரணமாக அந்த பையங்கள் வந்து தங்களோட பாக்கெட் மணி, தங்களுக்கு கைச்செலவுகள் இதற்கு காசுகள் எக்ஸ்ட்ரா வேணும், எங்கேயோ நண்பர்களோட சேர்ந்து கடற்கரைக்கு போயினேன் அல்லது வேற எங்கேயோ டூர் போயினேன் என்று சொன்னா அதுக்கு முதலிடுறது தாய் தான். இரகசியமே அப்பாட்ட இருந்தோ அல்லது தான் சமைச்சு வச்சிருந்த பணத்தை ஏதோ தாயிட்ட இருக்கும். அது பிள்ளைகளுக்கு தெரியும். அம்மாவோட ஒரு அலைஞ்சு குழஞ்சு அவளோட ரெண்டு வார்த்தை கதைச்சு சொல்லி சொன்னா அம்மா அவுட். அம்மா வந்து இவர் வந்து 500 ரூபாயில 200 ரூபாயில 100 ரூபாயில எவ்வளவு கேட்கிறாரோ அதுகளை வந்து எப்பவும் கொடுக்கறதுக்கு அவ வந்து தயாராயிருக்கு. ஆனா அது அப்பாவுக்கு ஏபிசிடி தெரியாது. அவருக்கு வந்து மிகவும் ஆறுதலாகத்தான் சொல்லப்படும். அடுத்த நாளோ அல்லது சில வேளையில சொல்லாமலே விடப்படுற தன்மைகளும் அங்க வந்து இருக்கிறது இல்லையா. ஆனா இந்த ஆம்பளை பிள்ளைகளை பொறுத்தவரையில வந்து இந்த காலகட்டத்திலே வந்து அவர்கள் வந்து கூடுதலாக அவர்களுடைய மெயினான செயல்பாடு வந்து அவர்களுக்கு ஒரு துவிச்சக்கர வண்டி இருக்கும்.
அநேகமா இப்ப பழைய காலத்துல நாங்கள் இருக்கிற காலத்துல திவிச்சல் இப்ப வந்து எல்லாம் மோட்டார் சைக்கிள்கள் வந்துடுது இல்லையோ. இப்ப மோட்டார் சைக்கிள் இப்ப வெளிநாட்டுல இருக்க சொந்தம் பந்தங்களே அங்க முதலிடுதுகள் மோட்டார் சைக்கிள் வேண்டி கொடுக்கறது இதுகள் எல்லாம் வந்து நிதானமா முதலிட்டு அது ஆம்பளை பிள்ளை பொம்பளை பிள்ளை எல்லாமே இப்ப மாறிட்டுனே. இப்ப பல விஷயங்கள்ல பல முன்னேற்றங்கள் அங்க நடந்து கொண்டு இருக்கு இல்லையோ. அப்ப ஆனா எங்கட பழைய காலகட்டத்தை பொறுத்தவரையில இப்ப உதாரணமாக நாங்க ஒரு கிராமத்துல இருந்தோம் என்று சொன்னா இந்த வயதுல வந்து 4வது கிராமம் அல்லது 5வது கிராமத்துல போய்த்தான் நாங்க கள்ளு குடிக்கிறது. ஏண்டா அப்ப அது அந்த 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 வயதுல வந்து கல்லு குடிச்சு தண்டாத்தான் அந்த வயது வந்த மற்ற பையன்கள் மற்ற ஆக்கள் வந்து எங்களை ஏற்றுக்கொள்ளுவார். இவர் எங்கட குழுவில இவருக்கு இனி அங்கத்துவம் கொடுக்கலாம், இவருக்கு மெம்பர்ஷிப் கொடுக்கலாம். அப்ப அந்த மெம்பர்ஷிப் எடுக்கிற அந்த அங்கத்துவம் எடுக்கிறதுக்காகவே அந்த வயதுல வந்து சிகரெட்டை பத்தோடும், பீடி பத்தோடும், கல்லு குடிக்கோடும், வெளியில போய் இப்படி முஸ்பாத்தியா இருக்க அது ஒரு தேவையா இருந்தது என்ன. அப்ப அதுகள் வந்து அந்த பருவத்துக்குரிய ஒரு விஷயமாக இருந்தது. இப்ப உதாரணமாக இதுல வந்து நான் முதல்ல சொன்ன மாதிரி 3வது 4வது கிராமத்துக்கு ஏன் கல்லுக்கு போறதுன்னு சொன்னா இப்ப எங்கட ஊர்கள்லயோ அயல் ஊர்கள்லயோ இருக்கிற கல்லு தவறணைகள், அந்த தவறணைகள் தான் சொல்றது. அப்ப அந்த கல்லு தவறணைகள் அல்லது கல்லு இருக்கிற இடங்கள்ல வந்து எங்கட அயல் வீட்டுக்காரங்கள் அல்லது எங்கட அப்பா அம்மாக்கு தெரிஞ்ச ஆக்களின் சொந்தக்காரர் எல்லாம் அதை வாடிக்கையா போய் குடிப்பவர் என்று அவர்கள் வந்து கடுமையாக வேலை செய்ய உடல் ரீதியாக கம தொழிலோ மீன்பிடி ஏதோ ஒரு தொழில் வந்து கடுமையாக வேலை செய்வார். அப்ப அவர்களுக்கு ஒரு போத்தல் கல்லோ 2 போத்தல் கல்லோ அதை குடிச்சிட்டு வந்து அமைதியா சாப்பிட்டுட்டு படுத்தாதான் அடுத்த நாள் வெள்ளன காலையில வேலைக்கு போக உடம்பு தைரியமா இருக்கு, உடம்பு வந்து ஆறுதலா இருக்கு, உடம்பு வந்து சௌக்கியமா இருக்கு. அப்ப அதுக்காக அவர்கள் வந்து யதார்த்தம் இப்ப நாங்கள் இங்க கோப்பி பியர் குடிக்கிற மாதிரி அவர்கள் அந்த இது வந்து இருந்தது. ஆனா இந்த பிள்ளைகள் வந்து சின்ன பிள்ளைகள் வந்து அந்த ஏரியாவில சைக்கிள்ல வந்துன்னு அல்லது இந்த தவறநிலை கிட்ட போய் வந்துன்னு அதுக்கு பக்கத்துல பார்த்துன்னு என்று சொல்லி சொன்னா அவர் பிள்ளை வந்து வீட்டை வர முதல் செய்தி வந்து வீட்டை வந்துடும். உங்களோட மகன் வந்து இன்னாரோட இன்ன இடத்த இன்ன கல்லுக்கொட்டிலுக்கு பக்கத்துல பாத்துறாங்க, இந்த கல்லுக்கொட்டில நின்றவை என்று யாரும் சொல்லி கேள்வி இப்படி அந்த இதுகள் வந்து ஒரு வகையான வதந்தியா. சிலது பலது உண்மை இருக்கும், சிலது பொய்யும் இருக்கும் இல்லையோ. ஏன்னா 5 பேர் போகேக்க அதுல ஒரு ஆள் 2 பேர் தான் குடிப்பவர்களா இருப்பார், மிச்சம் 3 பேரும் குடியாதாக்கள். அந்த 3 பேரும் வந்து இந்த 2 பேரையும் அங்க கூட்டிக்கொண்டே விடுறதுக்கு போனது. அப்ப இந்த விஷயத்துல வந்து அந்த ஊரை பொறுத்தவரையில வந்து நாங்கள் அந்த சூழலுக்கு தக்க மாதிரி அங்கேயும் முஸ்பாத்தி சேட்டை எல்லாம் செய்தாங்க. ஆனா இங்க வந்து அது வந்து வேற விதத்துல இருக்கு. ஆனா இங்க வந்து எல்லா விஷயமுமே வலு தெளிவாக நிதானமாக சரியாக செய்யப்படுகின்றது. இப்ப உதாரணமாக இந்த வயதுல வந்து போலீஸோ யாரும் பிள்ளைகளை கூட்டிக் கொண்டு வந்தாலும் அவர்களுக்கு வந்து பல காலத்துல மன்னிப்பு தான் நடக்கிருக்கே ஒழிய அவர்களை தண்டிக்கிற தன்மை வந்து இங்க வந்து இல்லை. அவர்களை வந்து ஆக மோசம் என்று சொன்னா தான் நன்னடத்த பள்ளிக்கூடங்கள் என்று சொல்லி அதில் பற்றி யோசிப்பார். மற்றும்படி அது வயதுக்குரிய விஷயமாக இங்க வந்து ஏற்கப்படுகின்றது. இங்க உள்ள சமூகத்துல வேலை செய்கிற அதிகாரிகள் எல்லாருமே அது இந்த வயது அப்படித்தான் என்று சொல்லி அதை ஏற்கிற தன்மை இங்க வந்து நிறைய சிறப்பு. நீங்கள் பல உதாரணத்தோடு பல விடயங்களை இன்றைய தேவையான விடயங்களை பேசியிருக்கின்றோம். அதாவது என்ன நாங்கள் இளம் வயதிலே இளையோர் செயல்படுத்தக்கூடிய அல்லது பருவ நிலை அடைந்ததன் பின் அவர்களுடைய நிலைப்பாடு என்ன என்பதை உளவியல் நிபுணராக நீங்கள் இருந்து பார்த்ததையும் உண்மையாக சுவாரஸ்யமாக அந்த விடயத்தை பல தகவல்களோடு இணைத்து கூறியது. தொலைக்காட்சியை பார்த்து கொண்டிருப்பவர்கள் கூட எங்களுக்கு தகவல்களை தந்திருக்கின்றார்கள். அதுவும் ஒரு சிறப்பாக இருக்கின்றது. தனியாகவே உளவியல் சார்ந்து நிற்காமலுக்கு அதை ஒரு பொது நிலையோடு பொது பார்வையோடு அதை கொண்டு செல்வது என்பதும் சிறப்பாக இருக்கின்றது என்பது அறிவித்திருக்கிறார்கள். அந்த வகையிலே சிறப்பு. நீங்கள் இன்றும் கலந்து கொண்டு இன்றைய இளையோர் பற்றிய விடயம், இளையோரின் நிலைப்பாடு, அவர்களுடைய உளவியல் ரீதியான விடயங்கள் இந்த பருவ காலத்தில் எப்படி இருக்கும் என்பதை பார்த்திருந்தோம். நல்லது, சிறப்பு. நீங்கள் எங்களோடு கலந்திருந்தமைக்கு நன்றிகளை கூறிக்கொள்கின்றோம். இன்னும் பல தொடர்களோடு இருக்கின்றோம். அந்த வகையில் இந்த தொடரிலும் நீங்கள் இணைந்திருந்தமையிட்டு உங்களுக்கு நன்றிகளை கூறிக்கொள்கின்றோம். நன்றி. நன்றி. உங்களுக்கு நன்றி. நேயர்கள் இதில் கேட்கின்ற நேயர்களுக்கு நன்றி. அவர்கள் தங்களுடைய அபிப்பிராயங்களை விவரங்களை எழுதினா கூட உதவியா இருக்கும்.
இதை நாங்க தொடர்றேன் நீங்க முடிவெடுத்திருக்கீங்க. அதுல எனக்கும் திருப்தி விருப்பம் இருக்கு. அதை நாங்க அடுத்த முறை தொடரலாம். நல்லது. சிறப்பு. உளவியல் நிபுணர் டென்மார்க்கிலிருந்து ஸ்ரீ கதிர்ராமநாதன் அவர்கள் தொடராக பல விடயங்களை பேசி வருகின்றோம். மற்ற மருத்துவரும் நாமும் நேரங்கள் நாங்கள் பார்த்த விடயங்கள் ஒவ்வொரு விடயங்களை ஒரு இதாகவே பார்த்திருந்தோம். ஆனால் இது உளவியல் சம்பந்தப்பட்ட சிறு வயதிலிருந்து நாங்கள் அதை ஒரு நிலையாக ஒரு படிக்கலாக கொண்டு வருகின்றோம். அந்த வகையிலே இந்த நிகழ்வு அப்படி அமைந்திருக்கின்றது. இதுவரையில் நீங்கள் பார்த்தது மருத்துவர் நாமம் நிகழ்வு. இந்த மருத்துவர் நாம நிகழ்விலே நீங்கள் மேலதிக தகவல்களை உங்களுடன் பரிமாறலாம், நீங்கள் உங்களுடைய கேள்விகளை தரலாம். அப்படியான சூழ்நிலைகள் இருக்கின்ற போது நீங்கள் எங்களுடன் தொடர்பு கொண்டால் நிச்சயமாக இந்த கேள்விகளுக்கும் பதில்கள் வழங்கப்படும் உங்களால் முடிந்த அளவு என்பதையும் கூறிக்கொண்டு, இன்று மருத்துவர் நாம் நிகழ்ச்சியிலே இணைந்து சிறப்பித்திருந்த ஐயா ஸ்ரீ கதிர்ராமநாதன் அவர்களுக்கும் நன்றிகளை கூறிக்கொண்டு, இவரைக்கான ஒளிப்பதிவு பகுதியையும் இணைப்பையும் ஏற்படுத்தி தந்த சக்குனம் ஐயா அவர்களுக்கு நன்றிகளை கூறிக்கொண்டு அடுத்த மருத்துவர் நாம் நிகழ்ச்சியிலே சந்தித்துக் கொள்வோம். நன்றி, வணக்கம்.